பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலைவேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் மேலெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானோர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம். இந்த காலவேளையில் ஆவியானோர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41வது வசனத்திலும் ஆவியானோர் பேசுகிறார். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்க தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். ஆமேன். கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து உங்களோடும் என்னோடும் பேசுகிறது என்னவென்னா, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராயணும். நம்ம எப்படி நடக்கிறோம், எந்த பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கோமா, ரட்சிக்கப்பட்டு நம்ம பின்வாங்கி போகிறோமா, நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா, நம்ம கர்த்தருக்கு பிரியமா ஒவ்வொரு காரியத்தையும் நடந்து கொள்ளுகிறோமா, இல்ல கர்த்தரோட சித்தத்தை விட்டுட்டு நம்ம வேற வழிகளை போறோமா, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். ரட்சிக்கப்பட்டோம், ஆதியில கொண்ட அன்பை விட்டாயே என்று உண்மையில ஒரு குறை உண்டு என்று சொல்ற அளவுக்கு இருக்கிறோமா, இல்ல கர்த்தரோட வழியில சரியான பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா? முதலாவது நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தவறி இருக்கிறீங்கன்னா, தயவாய் இந்த காலை வேளையில கர்த்தர் சமூகத்துல திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்லலைங்க, தேவாதி தேவன் என் கர்த்தாதி கர்த்தர் சொல்கிறாங்க. உங்களை அழைக்கப்பட்ட நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு, செயல்கள் உண்டு. எல்லாவற்றிலும் உங்களை வச்சு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்டே ஆண்டவர் போட்டு வச்சிருப்பார். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டுட்டோம், பேர் கிறிஸ்தவனா இருந்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து இருக்காதீங்க. காலம் பொல்லாத காலங்க. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. தேவ சமூகத்துல போய் அமர்ந்து கேளுங்க. ஏசப்பா, நான் எவ்வளவு நாளா தப்பு செஞ்சுட்டேன் டாடி, இனி நான் செய்யாத அளவுக்கு தகப்பனே ராஜா உங்க இடத்துல திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்களேன். எப்ப என் மகன் என் மகள் என்கிட்ட வருவார் என்ற ஆவலோடு ஆசையா காத்திருப்பார் ஏசப்பா. நம்ம ஜெபிக்கும் போது கூட இப்ப கூட பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கால வேளையில ஜெபம் ஏறெடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை உற்று நோக்கி நம்ம முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார். அதே சமயத்துல இந்த பக்கம் யார் பார்ப்பானா, சத்துருவானவன் பார்த்து கொண்டே இருப்பானுங்க. அதுக்கு தான் முதலாவது காலையில எழும்பினோடனே எல்லா பலவானோட அன்புகளை இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்துல கடிந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப ஆண்டவரோட பரலோகத்துல இருந்து நம்மளுக்கு ஒத்தாசனை அனுப்புவார். இந்த காலவேளையில கூட அடுத்ததாக சொல்லுகிற வார்த்தை, நம் கைகளை நம்முடைய இருதயத்தையும் யாருக்கு நேரா திருப்பணுங்க? பரலோகத்திற்கு தேவனுக்கு ஏறெடுக்க கடவுங்க. அவர் இடத்துல நீங்க கையை தூக்கி ஆறாதீங்க. நீங்க கையை தூக்கிட்டாலே சரண்டர். தேவன் இடத்துல சரண்டர் ஆயிட்டீங்க, நீங்க அவர் பக்கமா வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த காலவெளியில நீங்க கையை தூக்கி பாருங்களேன், அதுல உள்ள வல்லமை இருக்கும் பாருங்க. அப்படியே பரலோகத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு பிரசன்ஸ் இறங்கும் பாருங்க. அதை அப்படியே நான் அனுபவிச்சது நீங்களும் அனுபவிச்சு பாருங்களேன். அவருக்கு நேர கை தூக்குங்க. மனுஷனுக்கு நேரம் கை தூக்கிறாதீங்க, கர்த்தருக்கு நேரம் தூக்குங்க. அந்த மகிமையை நீங்க பாப்பீங்க. பரலோக தேவனிடத்துல இருந்து உங்களுக்கு கிருபை வெளிப்படும், மகிமை வெளிப்படும், அபிஷேகம் வெளிப்படும், பிரசனம் வெளிப்படும், வார்த்தை வெளிப்படும். அப்பா உங்களோட கூட இருக்கிற அநேகர்கள் காண கிருபை செய்வாருங்க. ஏசப்பா, இந்த கால வேளையில கூட டாடி நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கீங்க தகப்பனே. முதலாவதாக நீங்க சொல்லியிருக்கிறது தகப்பனே, எங்கள் வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்க சொல்லியிருக்கீங்க டாடி. எங்கள் வழிகள் உமக்கு பிரியமா இருக்கா என்று சோதித்து பார்க்கணும் டாடி. நாங்களுக்கு சோதித்து பார்த்து நாங்கள் கர்த்தரிடத்துல திரும்ப எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 2வது காரியம் டாடி, அப்பா எங்கள் கைகளை தகப்பனே ராஜா உமக்கு நேராக நாங்கள் எங்கள் இருதயத்தையும் பரலோகத்துக்கு நேராக திருப்பும் போது தகப்பனே, என் பரலோக தகப்பன் ராஜா, நீ பரலோகத்திலிருந்து எங்களுக்கு நீர் இறங்கி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. அப்பா 3வதாக என் தேவன் இடத்துல தகப்பனே ராஜா சகலமும் பெற்றுக்கொள்ள அவரோட பாத அண்டையில அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தகனத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் டாடி. உங்க கிருபை காலை தோறும் புதிதான கிருபையினால எங்களை நிரப்புவதற்காக நன்றி, பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி, தப்பு வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் என் தேவனாகப்பட்ட கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்து இந்த வார்த்தையை பேசினதுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.